அப்போ பாரம்பரிய வைத்தியம் நிச்சயமா கை கொடுக்கும். மனிதனுக்கு பயம் தான் நிறைய. ஒரு பிராக்சரை ஒரு 3 மாசம் சரியாகிற பிராக்சரை 15 நாள்ல சரி பண்ணி தரமே. 6 மாசம் கட்டு போன டாக்டர் சொல்றாரு, என்கிட்ட வர 10 நிமிஷத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுநாள் காலையில் நல்ல கிட்னி ஸ்டோனு, கேஸ் ஸ்டோனு, இதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணலாம். அஜீரண கோளாறுல ஈஸியாக சரி பண்ணலாம். லங்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பரா இருக்கும், ஆல்வேஸ் சூப்பர். சொல்லுங்க சார். இப்போ உலகம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு சார். மக்கள் இருந்தாலும் பாரம்பரிய சிகிச்சையை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அந்த பாரம்பரிய சிகிச்சைனா என்ன, அதுல என்னென்ன பலன்கள் இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க பாஷா. எவ்வளவு அட்வான்ஸா போனாலும் அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பாரம்பரியத்துல வந்ததுதான். இன்னைக்கு அட்வான்ஸ் மெடிசின்ஸ் எவ்வளவோ இருக்கு. அதுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போன ஆயுர்வேதத்துல சித்தால போன பேசிக் மருத்துவத்தை தான் சிந்தட்டிக்கா மாத்திட்டாங்க. நேச்சுரை சிந்தட்டிக்கா மாத்திட்டாங்க. அதுதான் அட்வான்ஸ். பேசிக்கா பாத்தீங்கன்னா அது 4448 வியாதியிலேருந்து ஏற்படுத்தப்பட்ட போகருடைய மருத்துவத்தை தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா டெக்னாலஜியா மாத்திருக்காங்க. அது தெரிஞ்சுங்க. அதே மாதிரி பாத சிகிச்சை, இந்த பாரம்பரிய சிகிச்சை எல்லாம் தெரப்பி எல்லாமே இன்னைக்கு நேத்தி வரல, அந்த காலத்துல இருந்து இருக்கு. தமிழ் மண்ணிலேருந்து வந்ததுதான் முக்கால்வாசி விஷயம், இங்கேருந்து போனதுதான் முக்கால்வாசி விஷயம். அதனால இன்றைக்குமே அதாவது சிந்தட்டிக்கா மெடிசின்ஸ் நீங்க போய் சைடு எஃபெக்ட்ஸ் வரதை விட இந்த மாதிரி பாரம்பரிய தெரப்பியை பண்ணி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அழகாக குணப்படுத்த முடியுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வர்மா, பாத சிகிச்சை, பிராணிக் ஹீலிங்கு, நிறைய தெரப்பிஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மர்ம சிகிச்சைப்பாங்க. நிறைய இடத்துல நிறைய விதம் இருக்கு. சைனால விதவிதமாலாம் வச்சுருக்காங்க. ஒரு சிம்பிள் எடுத்துங்க, ஒரு பாத சிகிச்சை இருக்க என்ன பிரமாதமான வைத்தியம் தெரியுமா? கையிலையும் பண்ணலாம், ஹேண்ட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கையிலையும் பண்ண முடியும், கால்லையும் பண்ண முடியும். இங்கே ஆரம்ப நர்வஸ் எல்லாமே கையிலையும் முடிகிற நர்வஸ் கால்லையும் இருக்குது. அந்த நர்வஸை ஒவ்வொரு ஆர்கன்ஸோடய சம்மந்தப்படுத்தியிருக்கும். ஒரு பார்ட்டும் ஒவ்வொரு ஆர்கன்ஸை சம்மந்தப்படுத்தியிருக்கும். அந்த இதை தூண்டி விட்டாலே உள்ள ஆர்கன்ஸ் வேலை செய்யும். இப்போ கிட்னி ஸ்டோனே இருக்கு, கிட்னியில தான் இருக்கு. எங்களுக்கு இந்த காலை நிரடி பார்த்தா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியும் எங்களால். கேல் பிளாடர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியும், எந்த இடத்துல கல் இருக்குன்னு சொல்ல முடியும். ஹார்ட்ல பிளாக் இருந்தா பாத சிகிச்சை தலையை பார்த்தா ஹார்ட்ல பிளாக் தெரியும். லங்ஸ்ல அடைப்பு இருந்தா லங்ஸ்ல தெரியும். அப்ப அங்க நாங்க சிகிச்சை பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்கா இங்க சரியாகும். பாத சிகிச்சை மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஊசி இல்லை, எதுவுமே இல்லை. கையால் நடனாலே மாறும். அப்போ ஸ்டிக் வச்சு பண்ணுவோம், நாங்கள் லைட் வச்சு பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போது பாத சிகிச்சையில் பண்ண முடியாத வைத்தியமே கிடையாது. பேக் பெயின்லேருந்து நீ பெயின்லேருந்து எல்லாத்தையுமே அதில் சரி பண்ண முடியும். ஆஸ்மாவை சரி பண்ண முடியும் பாத சிகிச்சையில். தெரப்பி தான், ஒன்றும் நான் இன்வென்சிவ். ரத்தம் வர போகிறதில்ல, ஒன்றும் வர போகிறதில்ல. வயிற்று வலியா, அசிடிட்டியா, பாத சிகிச்சை சரி பண்ண முடியும். இதுவே தான் வர்மா. இந்த கால் அடங்கி இருந்த பாயிண்ட்ஸு வர்மால உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அது தட்டு வருமம் இருக்கு, தழுவல் வருமம் இருக்கு, வருமத்தில் நிறைய இருக்கு. யார் யார் எந்தெந்த வருமத்தில் கெட்டிக்காரங்களோ அவங்களால சரி பண்ண முடியும். அப்போ பாரம்பரிய வைத்தியம் நிச்சயமா கை கொடுக்கும். மனிதனுக்கு பயம் தான் நிறையா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரெல்லாம் பயப்படலையோ அவங்களாம் பாத சிகிச்சை பண்ணி நல்லா தான் இருக்கா. என்கிட்ட முழங்கால் வலிக்கு வந்தாங்க 10 வருஷத்துக்கு மேலே, ஒரு 60 வயசு அம்மா தூக்கிட்டு வந்தாங்க. போகும்போது நடக்க வச்சு அனுப்புனேன். இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் டாக்டர் என்ன சொன்னாரு? காலை வெட்டணும், மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணணும், மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. 10 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்காங்க. நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தெரப்பியால பண்ண முடியாதது இல்லை, இருக்கு. எல்லாருமே தெரப்பி ஒழுங்கா பண்றாங்களான்னு தெரியாது. நாங்கள் பண்ற தெரப்பி ஒரு 10 நிமிஷத்துல உங்களை வலியை போக்கக்கூடிய தெரப்பி. சரிங்களா? பாத சிகிச்சையாக இருக்கட்டும், நான் கையில் செய்யக்கூடிய ஹேண்ட் ஃபிங்கரிங் அந்த மசாஜராக இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்ல முடியும் எங்களால். என்னை பொறுத்தவரையும் உங்கள் விரலை கையில் கொடுத்து நாடி பிடிச்சி வியாதி சொல்லுவோம். எந்த இடத்துல கையில் எங்கெல்லாம் வலி இருக்குங்கிறதையும் கையை பிடிச்சி சொல்லுவோம். அப்புறம் என்ன வேணும்? நான் ஸ்கேன் பண்ணுறது இல்லை, எக்ஸ்ரே எடுக்கிறது இல்லை, எதுவுமே எடுக்கிறது இல்லை. ஒரு ஃப்ராக்சரை ஒரு 3 மாதம் சரியாகிற ஃப்ராக்சரை 15 நாளில் சரி பண்ணி தரமே. நீ கட்டு போட்டாலும் அந்த உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு இருக்கும்ல, ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குல்ல, அதை இதால சரி பண்ண முடியும். லெகமெண்ட் டேர் கட்டு போட்டிருக்காங்க,
6 மாதம் கட்டு போன டாக்டர் சொல்கிறாரு, என்கிட்ட வராரு 10 நிமிஷத்தில் சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறுநாள் காலையில் நல்லா கட்டத்துக்கு போட்டுரும். ஏன்னா உள் உறுப்புகளை சரி பண்ண முடியும். இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, நாங்கள் உள்ளேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது உள் உறுப்புகள், இந்த ஒரு முழங்கையில் வலி இருக்குன்னா முழங்கையோடைய ஜாயிண்ட் இருக்குல்ல, ஜாயிண்டோட நடுப்பகுதியிலேருந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அப்போ என்ன ஆகுன்னா ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக ரிலீஃப் கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம பண்ணாத சிகிச்சையே இல்லை. பாத சிகிச்சை வந்து அற்புதமான சிகிச்சை, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. இதில் பாத சிகிச்சையில் நிறைய இடத்துல ஜாலிக்காக பண்ணுறதுக்கு, மருத்துவத்துக்காக பண்ணுறதுக்கு கரெக்டாக தெரிஞ்சு பார்த்து பண்ணிக்கங்க. சரிங்களா? பார்லர்ஸ்க்குலாம் போனீங்கன்னா அவங்க ஜாலிக்கு பண்ணுவாங்க, மசாஜ் ரிலாக்ஸேஷனுக்கு. இதுவே பாத சிகிச்சை பண்ணக்கூடிய இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. இதே பார்லரில் மசாஜ் பண்ணுவாங்க, அதுவும் ஒரு மருத்துவம் தான், பட் அது வேற, இதே வருமாங்கிறது வேற. ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? மருத்துவத்தை பார்க்கணும், அழகாக இதை சரி பண்ணக்கூடிய எளிமையான பயிற்சி முறை தான். இதை ஈஸியாக எல்லாரும் கற்றுக்கலாம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டா மருத்துவரை தேடே தேவையில்லை, அவங்கள பார்த்துக்கலாம். சூப்பர் சார், சூப்பர். இன்னும் கூட ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன். சொல்லுங்க சார். பாத சிகிச்சை போய் பண்ண முடியல அப்படின்னா கூழாங்கல் இருக்குல்ல, கூழாங்கல் வெள்ளையாக இருக்கும், பார்க்கில் போட்டிருப்பாங்க. ஒரு 10 கிலோ ஒரு 20 கிலோ கூழாங்கல் நல்லா காங்கிரீட்டில் போட்டு வச்சுருங்க, ஏறி நடங்க. பாதை குத்துனாலே பாதி ஏறி போயிடும். நான் இதில் பார்த்தேன், ஹைதராபாத்தில் ஒரு பார்க்கில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாத சிகிச்சை 8ஆம் நம்பர் போட்டிருக்காங்க, கல்லை போட்டிருக்காங்க. 8 மாதிரி கல்லை போட்டு நடக்கிறாங்க மக்கள், எல்லாம் ஹெல்த்தியாக இருக்காங்க. பெரிய கல், அப்புறம் சின்ன கல், அப்புறம் சிப்ஸு, அழகாக நடந்து போகிறாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இங்கே செய்யலாம். ஒவ்வொரு பார்க்லேயும் பாத சிகிச்சை பண்ணுறதுக்கு இவங்களே செய்யலாம், மருத்துவரை தேட தேவையில்லை. நிச்சயமா சார். சார், எனக்கு இன்னொரு சந்தேகம், இந்த பாரம்பரிய ட்ரீட்மெண்ட்னால வந்துட்டு உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கா? 99% சரி பண்ணலாம் சார், எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்குது. கேன்சருக்கெல்லாம் கஷ்டம், சரிங்களா, நான் ரெஃபர் பண்ணுறது இல்லை. மற்றபடி வலிகள், கிட்னி ஸ்டோனு, கேஸ் ஸ்டோனு, இதுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணலாம். அஜீரண கோளாறுல ஈஸியாக சரி பண்ணலாம். லங்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் பாத சிகிச்சைக்கும் பாரம்பரிய விஷயத்தும் பண்ணுறோம். அப்போது இதை வந்து யார் வேணாலும் கற்றுக்கிட்டும் செய்யலாம், பிரச்சனை உள்ளவங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே சார், இப்போது கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நம்ம கற்றுக்கலாம், நம்ம சொல்லித்தரதில்லை, சில சென்டர் சொல்லித்தராங்க, அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்க முடியும், அங்கே போய் பார்த்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே சார், இந்த பாரம்பரிய சிகிச்சைனா என்ன, ஸோ அது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை க்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.